கதை நயனம் நேயர்களுக்கு வணக்கம். இது அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு பாகம் 3 14ஆம் அத்தியாயம் காளியின் தாகம். பேச்சு குரல் நெருங்கி வர மாதிரி இருந்ததால பொன்னன் மண்டபத்திலிருந்து வெளியே எட்டி பார்த்தான். மண்டபத்தை நோக்கி 2 பேர் வர மாதிரி தெரிஞ்சுது. வந்தவங்களில் ஒருத்த மாரப்ப பூபதி, இன்னொருத்தன் காபால ருத்ர பைரவன். உடனே பொன்னன் உள்ள போய், மகாராஜா அபாயம், எதுக்கும் சித்தமாவே இருங்க அப்படின்னு பேசாமல் ஒளிஞ்சு நின்னாங்க. வந்தவங்க 2 பேரும் அந்த மண்டபத்தோட வாசல் திண்ணையில் மழைக்கு ஒதுங்கி நின்னாங்க. அவங்களுடைய பேச்சு குரல் உள்ளே இருக்கவங்களுக்கு நல்லாவே விழுந்தது. மகாபிரபு, காளி மாதா எனக்கு இன்னும் என்ன ஆணையிட்டு இருக்கா அப்படின்னு மாரப்ப பூபதி கேட்டான். மாதா உனக்கு இன்னும் பெரிய பெரிய பதவியெல்லாம் கொடுக்க போறா. உன்கிட்ட இன்னும் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறா. அன்னைக்கு ரொம்ப தாகமாக இருக்கு. ராஜவம்சத்தோட ரத்தம் கேட்குது. 1000 வருஷத்து பரம்பரை ராஜவம்சத்தில் பிறந்த அரசகுமாரனை காளிக்கு அர்ப்பணம் செய்யணும்னு முயற்சி செஞ்சேன். எப்படியோ காரியம் கெட்டு போச்சு. ஒன்னால தான் கெட்டு போச்சு. அந்த ராஜகுமாரனுக்காக தான் நானே வந்தேன். நீ குறுக்க வந்து கெடுத்துட்ட. மன்னிக்கணும் பிரபு, ஆனால் ராஜகுமாரன் இங்கே வந்திருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? காளி மாதா சொல்லி தான் எனக்கு தெரியும். அருள்மொழி ராணியோட வாய்மொழியா மாதா எனக்கு தெரியப்படுத்தினான். அதோ அந்த கப்பலில் வந்துட்டு இருக்கான் பாரு, கரையை நெருங்கிட்டான், இதோ வந்துருவான் அப்படின்னு ராணி சொன்னாங்க. போனா போகட்டும், மாதா உன்னை மன்னிச்சிட்டா. ஆனால் தாகம்னு கதறிட்டு இருக்கா. ராஜகுல ரத்தம் வேணும்னு கேட்குறா. இந்த அமாவாசை போயிடுச்சு, ஆனால் வர அமாவாசைக்குள்ளே அவளோட தாகத்தை தணிக்கணும். அவனை நீ எப்படியாவது தேடி பிடிச்சி கொண்டு வந்தா உன் ஆசையெல்லாம் நிறைவேறும். பூபதி, காளி மாதாவை சரணாகதி அடைஞ்ச உடனே உனக்கு சேனாதிபதி பதவி கிடைக்கல? இன்னும் என்ன பிரபு? சோழ நாட்டு சிம்மாசனமே உனக்காக காத்துட்ருக்கு. இன்னும் என்னவா? பல்லவ சாம்ராஜ்யத்தோட சிம்மாசனமும் தான். ஆனால் அப்படிப்பட்ட மகத்தான பதவியெல்லாம் லேஸில் கிடைக்காது. அதுக்கு தகுந்த காணிக்கையே காளி மாதாவுக்கு நீ கொடுத்தே ஆகணும். என்கிட்ட காளி மாதா வேற என்ன எதிர்பார்க்குறா? முதல்ல நீ பார்த்திபன் மகனை தேடி பிடிச்சு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வர துலா மாத பிறப்பன்று காளி மாதா சன்னதிக்கு நீ வரணும். வந்து உன்னுடைய தலையை உன் கையாலேயே வெட்டி மாதாவுக்கு அளிக்கணும். ஐயோ அப்படின்னு மாரப்ப அலறினான். அப்படி பண்ணா அடுத்த ஜென்மத்தில் காஞ்சி சக்கரவர்த்தி ஆகலாம். இல்லாவிட்டால் என்ன பிரபு? ஆத்ம பலிக்கு ஈடான இன்னொரு மகாபலியை கொடுக்கணும். அப்படி கொடுத்தா இந்த ஜென்மத்திலேயே சக்கரவர்த்தி ஆகலாம். அது என்ன பலி சுவாமி? அந்த சிவனடியாரை பலிக்கு கொண்டு வரணும். பிரபு, ராஜவம்சத்து ரத்தத்தை விரும்புகிற காளி இப்படி ஒரு ஜடாமகுடதாரியோட ரத்தத்தை ஏன் கேட்குறா? பூபதி, உண்மையிலே அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரு பிரபு? பூபதி, இது மகா மர்மம், யாரும் அறிய முடியாத ரகசியம். இது யாருக்குமே தெரியக்கூடாது. கிட்டவா அப்படின்னு காதோட ஏதோ சொன்னார். அப்படி அவர் என்ன சொன்னாருன்னு உள்ளே இருந்தவங்க காதுக்கு விழலை. திடீர்னு பூபதி கலகலன்னு பெருசாக சிரிக்க ஆரம்பித்தான். ஏன் சிரிக்கிற பூபதி? அந்த சிவனடியாரை பிடிச்சி தரணும்னு இன்னொருத்தங்களும் எனக்கு கட்டளை இட்டு இருக்காங்க. அது யாரு? பல்லவ சக்கரவர்த்தியோட குமாரி குந்தவி தேவி. ரொம்ப நல்லது. காளி மாதா அவளோட விருப்பத்தை பல விதத்தில் நிறைவேற்றிக்கிறா போல அப்படின்னு மகாகால பைரவன் சொன்னான். இந்த நேரத்தில் தூரத்தில் நிறைய குதிரைகள் கிளம்புற சத்தம் கேட்டது. மகாபிரபு, அதோ என் ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. நான் உடனடியாக கிளம்பணும். நானும் இதோ கிளம்பிடுறேன். மாதாவோட கட்டளை ஞாபகம் இருக்கட்டும். மறுபடியும் எங்கே சந்திக்கிறது? வழக்கமான இடத்துல தான். சித்திரகுப்தன் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பினதும், மகாராஜா எப்பேற்பட்ட ஆபத்துலேருந்து தப்பிச்சோம் அப்படின்னு பொன்னன் சொல்லி பெருமூச்சு விட்டான். பொன்னா, என்னோட உடைவாள் ஆத்தோடு போயிடுச்சே, இப்போ நான் என்ன செய்வேன்? மகாராஜா, மகாராணி ஸ்தல யாத்திரைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பொட்டியை என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்கும்படி சொன்னாங்க. அதில் உங்கள் குலத்தோட வீரவாள் இருக்குது. நிஜமாவா பொண்ணா? முக்கியமாக அந்த வாளுக்காக தான் நான் தாய்நாட்டுக்கே வந்தேன். என் தந்தை போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பெட்டியை திறந்து எனக்கு காட்டினார். இப்போ அது எங்கே இருக்குது? வசந்த தீவில் புதைச்சி வச்சுருக்கேன். சரி பொண்ணா, அப்போ நம்ம இப்போவே வசந்த தீவுக்கு போய் அந்த வாளை எடுத்துக்க வேண்டியதான். என் தந்தை என்ன சொன்னாருன்னு தெரியுமா? நான் ஒரு சுதந்திர மன்னராக இருக்கிறப்ப தான் அந்த வாளை எடுக்கணும்னு சொன்னார். ஆனால் இப்போ நான் செண்பகத்தீவோட சுதந்திர அரசனாக இருக்கேன். இனி அந்த வாளை நான் எடுத்துக்கலாம்ல? மகாராஜா, செண்பகத்தீவுக்கு மட்டும்தானா? சோழ நாட்டுக்கும் நீங்கள் தான் அரசன். அதுக்கு இன்னும் காலம் வரலை பொண்ணா. நம்ம உடனடியாக 2 விஷயம் செஞ்சாகணும். முதல்ல உறையூருக்கு போய் அந்த வாளை எடுக்கணும்.
ரெண்டாவது சிவனடியாரை தேடி கண்டுபிடிச்சு அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணும்.